Dear students, இன்றைக்கி நம்ம இன்ட்ரடக்ஷன் டு மார்கோ செயின் அப்படிங்கிற சாப்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். மார்கோ ப்ராசஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் எ மார்கோ செயின், present, past and future step and state, one step transition probability and n step transition probability, Chapman-Kolmogorov theorem, classification of states of Markov chain, stationary and steady state problems. So இந்த எல்லா சாப்டரையும் ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கடைசியாக எர்காடிசிட்டி யூஸிங் மார்கோ செயின். ஸோ இது எல்லாமே ப்ராப்ளம்ஸ், கடைசியாக சொன்னதெல்லாம் ப்ராப்ளம்ஸ். ஃபஸ்ட்டு மார்கோ செயின்னா என்னன்னு பார்ப்போம். மார்கோ செயின்னா என்ன? இது வந்து ஒரு ரேண்டம் ப்ராசஸோட எக்ஸ்டென்ஷன் கான்செப்ட். அதாவது நாட் எக்ஸ்டென்ஷன் கான்செப்ட், இதில் ஒரு ஸ்பெஷல் கேஸ், ரேண்டம் ப்ராசஸோட ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான் மார்கோ செயின். ஆக்சுவலாக ரேண்டம் ப்ராசஸ்னால் என்னன்னு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதில் வந்து நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். டி இஸ் டிஸ்கிரிட் ஆர் கண்டினியூவஸ் ஆர் எஸ்எஸ் டிஸ்கிரிட் ஆர் கண்டினியூவஸ் அப்படிங்கிற கேஸில் நிறைய பண்ணியிருப்போம். பட் இந்த இடத்துல மார்கோ செயினுங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், மார்கோ செயின் இஸ் எ மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ் தட் யூஸ் கான்செப்ட்ஸ் ஃப்ரம் ப்ராபபிலிட்டி அண்ட் மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ரா. ஸோ இதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம்? மார்கோ செயின் இஸ் எ மேத்தமெட்டிக்கல் மாடல் தட் யூஸ் கான்செப்ட்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி, அதாவது மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ரா அண்டு ப்ராபபிலிட்டி ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்ணியும் ஒரு சாப்டர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ மெயினாக மார்கோ செயினோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஃபியூச்சர் ப்ராசஸ் இஸ் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த ப்ரெசன்ட் ப்ராசஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஆல் ஃபாஸ்ட் ப்ராசஸ். ஸோ அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஃபியூச்சர் ப்ராசஸ் வந்து ப்ரெசன்ட் ப்ராசஸ் மொத்தமே டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ஃபாஸ்ட் ப்ராசஸ் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இதனோட பேசிக் ஐடியா யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ரஷ்யன் மேத்தமெட்டிஷியன் வந்து மார்கோன்றவர் 120 இயர்ஸுக்கு முன்னால் இதை டெவலப் பண்ணார். ஸோ இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன, மார்கோ செயினோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன? மார்க்கெட் ரிசர்ச் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதில் மெயினாக என்ன அப்படின்னா ஷேர் ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, அதாவது பிற்காலத்தில் இந்த ஷேர் மார்க்கெட்ஸ்லாம் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்றைக்கி நடக்கிற மார்க்கெட் ட்ரெண்டை வச்சு நம்ம சொல்ல முடியும். அது மாதிரி வந்து மார்கோ டெக்ஸ்ட் ஜெனரேட்டர்ஸ், அசட் ப்ரைசிங் அண்ட் அதர் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ். ஸோ இன் பர்டிகுலராக பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸுங்கிறது என்னது, ரேட் ஆஃப் க்ரோத்ன்றதை விட பிறப்பு விகிதம் எப்படி இருக்குன்றதை வந்து நம்ம சொல்லலாம். ஸோ எப்படி பிறப்பு விகிதம் எப்படி இருக்குன்னு ஏன் சொல்ல முடியும் நம்மளால்? பிற்காலத்தில் இப்போ எவ்வளோ வந்து நம்மளுடைய பிறப்பு விகிதம் இருக்குது, அது எப்படி அந்த கிராஃப் வந்து எப்படி போகுது, ஸோ பிற்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. பேஜ் ரேங்க்ஸு, வெதர் ப்ரெடிக்ஷன்ஸ், பர்டிகுலராக வெதர் ப்ரெடிக்ஷன்ஸுக்கு வந்து இந்த மார்கோ செயின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது 2 நாளைக்கு அப்புறம் மழை பெய்யுமா பெய்யாதா, இல்லை ஓகே 2 நாளைக்கு அப்புறம் மழை பெய்யுமா பெய்யாதுங்கிறது இன்றைக்கி வெதர் ப்ரெடிக்ஷனை வச்சு நம்ம சொல்லிடலாம். ஆன்லைன் மார்க்கெட்டிங், இட் இஸ் லைக் மார்க்கெட் ரிசர்ச் ப்ராப்ளம் தான் இதுவும், ஆன்லைன் மார்க்கெட்டிங். ஸோ இப்போ ஆன்லைன் மார்க்கெட்டிங்குங்கிறது என்னது, இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு யூடியூப் பார்க்குறீங்க, யூடியூப்பில் பார்க்கும்போது என்ன பண்ணுறீங்க, இந்த பர்டிகுலர் வீடியோஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அடுத்த 2 நாளில் வேறு என்னென்ன வீடியோ பார்க்குறீங்க, என்னென்ன வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்றது உங்களுக்கு நேராக வந்து டைரெக்டாக அதனுடைய லிங்க்ஸ் வந்து வந்துடுது. எப்படி, உங்களுடைய நீங்கள் பார்க்குற அந்த ஹிஸ்ட்ரியை பொறுத்து தான். ஸோ இதுக்கும் முக்கியமான காரணம் வந்து மார்கோ செயின் தான். மார்கோ ப்ராசஸ் டெஃபினிஷன் பார்த்துருவோம். One of the interesting model of a random process is the Markov process, where the process depends only on the present value but not on the past value. இது லாஸ்ட் ஸ்லைடில் சொன்னது தான் இது. ஸோ இங்கே என்னது, இப்போ ஃபியூச்சர் ப்ராசஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரெசன்ட் ப்ராசஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஆல் த
ஃபாஸ்ட் ப்ராசஸஸ். ஸோ இப்போ இது என்ன சொல்லுது, இன் அதர் வேர்ட்ஸ் that some predictions about stochastic process can be simplified by viewing the future as independent of past given the present state of the process. This is used to simplify predictions about the future state of a stochastic process. ஸோ இப்போ இந்த stochastic process பற்றி நம்ம படிக்கும்போது ஸோ இதே எதை சிம்பிளிஃபை பண்ணது, ப்ரடிக்ஷன்ஸ் மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டிங்கிறது என்னது ப்ரடிக்ஷன்ஸ் தான். ஸோ ஃப்யூச்சரில் வர அந்த ப்ரடிக்ஷன்ஸை வந்து நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த மார்கோ செயின் இல்லை மார்கோ ப்ராசஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மார்கோ ப்ராசஸ் இஸ் எக்ஸ்பிளைன் த்ரூ ஒன் சிம்பிள் எக்ஸாம்பிள். இதை நம்ம பார்ப்போம் என்னென்னு. The weather conditions of 2 subsequent days are given. If it is sunny day, there is 40% probability that next day will be a rainy day, and a 30% probability that if it is a rainy day, the day after will be a sunny day. If it is sunny day, 60% chance that the next day will be a sunny day, and if today is a rainy day, there is a 70% chance that the next day will be a rainy day as well. ஸோ இது ஒரு சின்ன டயக்ராம் மூலமாக நம்ம பார்ப்போம். இதில் என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குது, 2 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஒன்று சன்னி டே, இன்னொன்று ரெய்னி டே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சன்னி டே டு ரெய்னி டே இல்லை ரெய்னி டு சன்னி டேவுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குன்றதை இப்போ நம்ம பார்த்துருவோம். அந்த ப்ராபபிலிட்டியை எப்படி நம்ம மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ராவோட கனெக்ட் பண்ணுறதுன்றதும் பார்ப்போம். 2 ஸ்டேட்ஸு சன்னி டே அண்ட் ரெய்னி டே. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள், இஃப் இட் இஸ் ஏ சன்னி டே, ஸோ முதல் நாள் சன்னி டேவாக இருந்தால் நெக்ஸ்ட் டே ரெய்னி டே, அப்போ அடுத்த நாள் மழை பெய்யறதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்குது, 40% இருக்குது. ஸோ பாருங்கள், முதல் நாள் சன்னி டேவாக இருக்குது, ரெண்டாவது நாள் ரெய்னி டேவாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ, 40%. இன்கேஸ் முதல் நாள் ரெய்னி டேவாக இருக்குது, முதல் நாள் ரெய்னி டேவாக இருந்தால் நெக்ஸ்ட் டே சன்னி டே, அடுத்த நாள் வெயில் காயறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்குது, 30% இருக்குது. ஸோ இப்போது ஓகே, இது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். சன்னி டே முதல் நாள் சன்னி டேவாக இருந்து நெக்ஸ்ட் டே ரெய்னி டேவாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 40%னா அப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி எவ்வளோ, 100%. ஸோ இதில் 40% போயிட்டால் மீதி எவ்வளோ இருக்குது, 60% இருக்குது. ஸோ முதல் நாள் சன்னி டேவாக இருந்து நெக்ஸ்ட் டேவும் சன்னி டேவாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ, 60%. ஸோ அதே மாதிரி இதுக்கும் நம்ம சொல்ல முடியும். ஸோ இதில் வந்து முதல் நாள் ரெய்னி டேவாக இருந்து நெக்ஸ்ட் டே சன்னி டேவுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ, 30%. அப்போது அடுத்த ஒரு முதல் நாள் ரெய்னி டேவாக இருந்து அடுத்த நாள் ரெய்னி டேவுக்கான இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ, அப்போ 100லேருந்து இந்த 30 கழிச்சிட்டு எவ்வளோ இருக்கும், நம்மளுக்கு 70% இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ஐடியா. ஸோ இதை டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் வச்சு நம்ம வந்து மேட்ரிக்ஸை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ போன பேஜில் கொடுத்தா அதே டயக்ராம் எடுத்து இங்கே போட்டிருக்கோம். ஸோ டயக்ராம் பேஸ் பண்ணி எப்படி அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல சாம்பிள் ஸ்பேஸ் என்னது, சாம்பிள் ஸ்பேஸ் என்ன, யூ நோ த சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஆல் த அவுட்கம்ஸ் ஆர் செட் ஆஃப் ஆல் த அவுட்கம்ஸ் இஸ் ஏ சாம்பிள் ஸ்பேஸ். இது சிம்பிள் எக்ஸாம்பிள், ரேண்டம் வேரியபிளில் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து சாம்பிள் ஸ்பேஸுங்கிறது என்னது, இதனுடைய பாசிபிலிட்டி 2 பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா, ஒன்று சன்னி டே, இன்னொன்று ரெய்னி டே. ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஒரு செட்டாக எழுதிட்டு அது இதனுடைய வேல்யூ எப்படி நம்ம சொல்கிறோம், ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ மார்கோ ப்ராசஸில் வந்து யூஸ்வலாக ரேண்டம் வேரியபிளில் எக்ஸோட வேல்யூஸ் எப்படி சொல்லுவோம், கான்ஸ்டன்ஸ், சம் எதர் கான்ஸ்டன்ஸாக இருக்கும், அதான் நியூமெரிக்கல் வேல்யூவாக இருக்கும். இந்த இடத்துல வந்து ஸ்டேட்ஸ் ஆஃப் த ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு டே என்னது, நெக்ஸ்ட் டே. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் டே இங்கே எழுதிட்டு நெக்ஸ்ட் டேவை இந்த டாப்பில் எழுதிட்டு இதனுடைய ஸ்டேட்ஸு என்னென்ன 2 ஸ்டேட்ஸ் இருக்குது, சன்னி டே அண்ட் ரெய்னி டே. இப்போது ஃபஸ்ட் டேவில் என்ன நம்ம ஸ்டேட்ஸ் எழுதுகிறோமோ அதே தான் நெக்ஸ்ட் டேவிலையும் வரணும். இப்போ இந்த இடத்துல சன்னி டே ரெய்னி டேனா இங்கேயும் சன்னி டே ரெய்னி டே வரணும். இப்போ இதுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் எழுத போகிறோம். ஸோ அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் பாருங்கள், முதல் நாள் சன்னி டே, நெக்ஸ்ட் டேவும் சன்னி டேவுக்கான இருக்குதுங்கிற ப்ராபபிலிட்டி எவ்வளோ, 60%. அந்த 60%-ஐ நம்ம வந்து எப்படி எழுதலாம், 0.6ன்னு எழுதலாம். முதல் நாள் சன்னி டே, நெக்ஸ்ட் டே ரெய்னி டேவுக்கான ப்ராபபிலிட்டி வந்து
40% இது இருக்குது. ஓகேங்களா? அதை இந்த 0.4ன்னு எழுதிக்கலாம். முதல் நாள் ரெய்னி டே, நெக்ஸ்ட் டே சன்னி டே. ஸோ முதல் நாள் ரெய்னி டே, நெக்ஸ்ட் டே சன்னி டே. ஸோ இந்த ஏரோ வச்சு பாருங்கள் 30%. அந்த 30%ஐ 0.3ன்னு எழுதிக்கலாம். முதல் நாள் வந்து ரெய்னி டே, நெக்ஸ்ட் டேவும் ரெய்னி டே. அப்போ 2 நாளும் மழை பெய்யறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது? 70%. அந்த 70%ஐ 0.7ன்னு எழுதிக்கலாம். நம்மளோட விருப்பம்லாம் என்ன? வருஷம் ஃபுல்லாக மழை பெய்யணும் தான். இப்போது இதை பேஸ் பண்ணி நம்ம சில ஐடியாஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த என்னோட ரோ பாருங்கள், எந்த ரோ நீங்கள் எடுத்தாலும் ப்ராபபிலிட்டி, டோட்டல் ப்ராபபிலிட்டி ஒன்றா இருக்கும். அண்டு இதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் இல்லையா, இந்த மேட்ரிக்ஸுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கும். எய்தர் 0 மோர் தென் 0 ஆர் கிரேட்டர் தென் 0 எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் நெகட்டிவ் வேல்யூ உள்ளே வரவே வராது. ஏன்னா ப்ராபபிலிட்டி நெகட்டிவ் வேல்யூ வராது. ஸோ அதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸில் எந்த ரோ எடுத்தாலும் இதனுடைய டோட்டல் வந்து ஒன்றா மட்டும்தான் இருக்கணும், வேறு இருக்கக்கூடாது. அது ஆனால் காலத்துக்கு அது பொருந்தாது. இப்போ காலம் வந்து டோட்டல் வந்து ஒன்றா அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணாதீங்க, அது தேவையில்லாத ஒன்று நம்மளுக்கு. ஒன்லி இந்த ரோ வேல்யூ மட்டும் ஒன்றான்னு வந்து செக் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ இன்கேஸ் 2/2 மேட்ரிக்ஸ்னால் இந்த வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூ நம்ம எழுதிடலாம், 1 மைனஸ் திஸ் வேல்யூ, அவ்வளோதான். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அண்ட் ஸ்டேட்ஸு. ஸ்டெப் அண்ட் ஸ்டேட்ஸுன்றது வந்து என்னென்னா, ஸ்டேட்ஸ்ன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸ்டேட்ஸுங்கிறது வந்து வேல்யூஸ் ஆஃப் த ப்ராசஸ். வேல்யூஸ் ஆஃப் த ப்ராசஸ் வந்து ஸ்டேட்ஸு. இந்த ஸ்டெப்புங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா, ரேண்டம் ப்ராசஸ்ங்கிறது என்னது? A collection of random variable at different time instant. So different time instantல நம்மளுக்கு கிடைக்கிற random variablesஐ கலெக்ட் பண்ணால் அதுதான் random process இல்லையா? அப்போ ஒவ்வொரு டைம் இன்ஸ்டன்ட்டுக்கும் ஒரு random variable இருக்கும். ஸோ ஸ்டெப் ஒன்றுங்கிறது என்னது? இப்போ ஒரு டி டைம் லைன் எடுத்துங்க. இந்த டி டைம் லைனில் T1, T2, T3, Tn வரைக்கும் எடுத்துங்களேன். இப்போ T1ல ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த T1ல நடக்கிற ஒரு ப்ராசஸ் ரேண்டம் வேரியபிள் 1 அப்படின்னு எடுத்துங்க. இப்போ T2 இதை வந்து நீட்டாக வந்து ரேண்டம் ப்ராசஸ் இன்ட்ரோடக்ஷனில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்போ ஸ்டெப்புங்கிறது என்னது? ஒரு டைம்லேருந்து இன்னொரு டைமுக்கு ஸ்டெப் ஆகி போகிறது. ஸோ இப்போ T1ல ஒரு ரேண்டம் வேரியபிள், அப்போது அடுத்ததுக்கு T2க்கு போகிறோம், அடுத்து T3க்கு போகிறோம். அப்போது T1ங்கிறது ப்ரெசண்ட்னா நீங்கள் T2க்கு ஜம்ப் ஆகும்போது T2 வந்து ஃபியூச்சர் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் T2வில் இப்போ இருக்கிறீங்கன்னா T3க்கு நீங்கள் ஜம்ப் பண்ணும்போது T3ங்கிறது அடுத்த டைம் இன்ஸ்டன்ட்டுக்கு நீங்கள் ஜம்ப் பண்ணும்போது T3 வந்து ஃபியூச்சர் ஸ்டேட் ஆகிடும், ஃபியூச்சர் ஸ்டெப் ஆகிடும். T2 வந்து ப்ரெசன்ட் ஸ்டெப் ஆகிடும். T1 வந்து ஃபாஸ்ட் ஸ்டெப் ஆகிடும். ஓகேவா? இதுதான் ஸ்டெப் அண்டு ஸ்டேட்டுங்கிறது. ஸோ இதை பற்றி நீட்டாக நம்ம பார்க்கலாம், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். A sample space of the process is states of the Markov process. இதான் நான் சொன்னது தான். The sample space of the process is the states of the Markov process. The random process is denoted by x of t. யூஸ்வலாக ரேண்டம் ப்ராசஸ் எப்படி வந்து நம்ம டினோட் பண்ணுவோம்? x of t இல்லை x suffix t ன்னு நம்ம டினோட் பண்ணுவோம். The parameter set t வந்து எப்படி எடுத்துக்கலாம்? பேராமீட்டர் செட்டுன்னு எடுத்துக்கலாம். இது டிஃப்ரெண்ட் டைம் இன்ஸ்டன்ட்டில் T1, T2, Tn minus 2, Tn minus 1, Tn எடுத்துக்கலாம். இப்போ வந்து T1, T2 இன்கேஸ் Tn வந்து ஃபியூச்சர் ஸ்டெப் அப்படின்னா Tn மைனஸ் வந்து ப்ரெசன்ட் ஸ்டெப். இந்த Tn minus 2 அப் டு Tn இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? the respective process are. ஸோ இப்போ அந்த ரெஸ்பெக்டிவ் ப்ராசஸ் எப்படி எழுதுவோம்? T1 இன்ஸ்டன்ட்டில் ஒரு ரேண்டம் வேரியபிள் இருக்கும், அந்த ரேண்டம் வேரியபிள் x of T1 எழுதுவோம். T2 இன்ஸ்டன்ட்டில் ஒரு ரேண்டம் வேரியபிள் வரும், அது x of T2 எழுதுகிறோம். அதே மாதிரி என்னுடைய ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸை இங்கே எழுதிக்கலாம். இன்கேஸ் அதான் க்ளீனாக இருக்குது பாரு. x of T1, x of T2, x of Tn minus 2 is the past process. இது வந்து past processன்னு வச்சுப்போமே. x of Tn minus 1 is the present process. So x of Tn is the future process. Therefore, as per the concept of Markov process concept நம்மளுக்கு தெரியும்.
அதாவது ஃபியூச்சர் ப்ராசஸ் இஸ் டிபெண்ட் ஒன்லி ஆன் த ப்ரெசன்ட் ப்ராசஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஆல் த பாஸ்ட் ப்ராசஸஸ். அது தெரியும். அப்போது மார்கோ ப்ராசஸ் வந்து ஆஸ் பர் த டெஃபினிஷன் ஆஃப் த மார்கோ ப்ராசஸ் என்ன சொல்லுதுங்க, த ஃபியூச்சர் வேல்யூ எக்ஸ் ஆஃப் டிஎன் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த வேல்யூ எக்ஸ் ஆஃப் டிஎன் மைனஸ் ஒன் அண்ட் இண்டிபெண்ட் ஆஃப் ஆல் த பாஸ்ட் வேல்யூஸ் எக்ஸ் ஆஃப் டிஎன் எக்ஸ் ஆஃப் டி டூ எக்ஸ் ஆஃப் டிஎன் மைனஸ் டூ. அதோட நிறுத்திங்க. இது வந்து ப்ரெசன்ட் ப்ராசஸ், இது வந்து ஃபியூச்சர் ப்ராசஸ். இது தேவையில்லை. அடுத்தது வந்து டெஃபினிஷன் பார்ப்போம். மார்கோ ப்ராசஸோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, a random process x of t is said to be the Markov process if probability of x of tn plus 1 equal to xn plus 1. இந்த பை போட்டிருக்கு இல்லையா, ப்ராபபிலிட்டிக்குள்ளே இந்த பை போட்டால் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டின்னு அர்த்தம். ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி எப்படி டிஃபைன் பண்ணலாம் நம்ம, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பை பி. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பை பின்னு கொடுத்தா என்ன அர்த்தம், ஏ டிபெண்ட்ஸ் ஆன் பின்னு அர்த்தம். அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி. இல்லைனா வேறு எப்படி சொல்லாத, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பிஎஸ் ஆல்ரெடி ஹேப்பன்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பிஎஸ் கிவன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அதாவது முதல்ல பி வந்து அந்த பி வேல்யூ வந்து முடிஞ்சிடும், பிஏ டிபெண்ட் பண்ணி தான் ஏவோட ப்ராபபிலிட்டி வந்து கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ப்ராபபிலிட்டி எப்படி எழுதலாம், கண்டிஷனல் ப்ராபபிலிட்டின்னு எழுதணும். இது இன்ட்ரொடக்ஷனில் வரும், ப்ராபபிலிட்டி ஆஃப் இன்ட்ரொடக்ஷனில், ப்ராபபிலிட்டி கான்செப்ட்ஸோட இன்ட்ரொடக்ஷனில் வரும். ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஆஃப் டிஎன் மைனஸ் ஒன் லாஸ்ட் ஸ்லைடில் சொன்னேன். அதாவது எக்ஸ் ஆஃப் டிஎன் ப்ளஸ் ஒன்னுங்கிறது என்னது, ஃபியூச்சர் ப்ராசஸ். இது ப்ராபபிலிட்டிக்குள்ளே எடுத்து எழுதணும். ஈக்குவல் டு எக்ஸ்என் ப்ளஸ் ஒன் இது வேல்யூ, இது வந்து ப்ராசஸ். நல்லா புரிஞ்சுங்க. இங்கே என் ப்ளஸ் ஒன்னுங்கிறது ஸ்டெப்பு, எக்ஸ்என் ப்ளஸ் ஒன்னுங்கிறது வந்து ஸ்டேட்டு. ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக முதல்ல புரிஞ்சுங்க. டிஎன் ப்ளஸ் ஒன்னுங்கிறது வந்து என் ப்ளஸ் ஒன்த்து ஸ்டெப்புன்னு அர்த்தம். எக்ஸ் ஆஃப் டிஎன் ப்ளஸ் ஒன்னுங்கிறது என்ன அர்த்தம், டிஎன் ப்ளஸ் ஒன்னில் இருக்கிற ஒரு ரேண்டம் ப்ராசஸ். ஸோ அதனுடைய அந்த ரேண்டம் ப்ராசஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், எக்ஸ்என் ப்ளஸ் ஒன்னாக இருக்கும். ஓகேவா. டிஎன் ப்ளஸ் ஒன்னுங்கிறது வந்து ஸ்டெப்பு, எக்ஸ்என் ப்ளஸ் ஒன்னுங்கிறது ஸ்டேட்டு. ஸோ ஸ்டெப்புக்கும் ஸ்டேட்டுக்கும் முதல்ல டிஃப்ரெண்ட் புரிஞ்சுங்க. எக்ஸோட வேல்யூஸ் எடுத்து எழுதுனா அது வந்து ஸ்டேட்டு, எக்ஸு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு எழுதுனா அது ஸ்டெப்பு. ஸோ இது வந்து ஃபியூச்சர் ஸ்டெப்பு. இப்போ எக்ஸ் ஆஃப் டிஎன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ்என் ப்ளஸ் எக்ஸ்என், இது ப்ரெசன்ட் ஸ்டெப்பு. எக்ஸ் ஆஃப் டிஎன் மைனஸ் ஒன் இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஸ்டெப்பு. தட் இஸ் ஈக்குவல் டு, இது என்ன சொன்னேன், ஃபியூச்சர் ப்ராசஸ்ன்னு சொன்னேன், இது ப்ரெசன்ட் ப்ராசஸ்ன்னு சொன்னேன், இது ஃபாஸ்ட் ப்ராசஸ்ன்னு சொன்னேன். நம்மளுக்கு என்ன தேவை, ஃபியூச்சர் ப்ராசஸ் தேவை. ஃபியூச்சர் ப்ராசஸுக்கு நம்மளுக்கு என்ன மட்டும் இருந்தால் போதும், ப்ரெசன்ட் ப்ராசஸ் மட்டும் இருந்தால் போதும், ஃபாஸ்ட் ப்ராசஸ் இருக்கணும்னு அவசியமே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஃபாஸ்ட் ப்ராசஸை தூக்கிட்டு எழுதினாலே போதும். இதுதான் வந்து மார்கோ ப்ராசஸோட கான்செப்ட். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஃபாஸ்ட் ப்ராசஸ் இந்த டெஃபினிஷனில் என்ன பண்ணுறோம், ரெட்டில் இருக்குது பாருங்கள், ஃபாஸ்ட் ப்ராசஸ். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், தூக்கி போட்டுட்டு ஒன்லி ஃபியூச்சர் ப்ராசஸ் அண்டு ப்ரெசன்ட் ப்ராசஸ் மட்டும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். இட் இஸ் லைக் ஏ மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போது ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்க்கும்போது அதில் மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி கிட்டத்தட்ட, இதுவும் அதே மார்கோ செயினும் கிட்டத்தட்ட மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான். ஸோ அந்த மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டியோட கான்செப்டை நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மார்கோ ப்ராசஸ் கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், இயர் எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ xn plus 1 are the states of the Markov chain. அப்போ இது இந்த வேல்யூலாம், இது வந்து ப்ராசஸ், இது வந்து வேல்யூ. இதெல்லாம் இந்த வேல்யூஸ், எக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் என்னன்னு சொல்லலாம், நம்ம ஸ்டேட்ஸ் ஆஃப் த ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். If the random process at time tn is the state xn, the future state of the process xn plus 1 or tn plus 1 depends only on the present state xn and independent of all xn minus 1, xn minus 2, xn minus 3. actually இங்கே 3 வரணும், printing mistake. xn minus 3 x0 வரைக்கும் எழுதணும். சரியா. இது வந்து சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ இதை வந்து சில எக்ஸாம்பிள் மூலமாக எப்படி ஒரு ஃபியூச்சர் ப்ராசஸோட வந்து ப்ரெசன்ட் ப்ராசஸ் அசோசியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு சில மேட்ரிக்ஸ் மூலமாக நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா மார்கோ செயின். அதாவது மார்கோ ப்ராசஸ்ங்கிறது வந்து ஜென்ரலைஸ்டு கேஸு. எஸ் வந்து டிஸ்கிரிட்டு கண்டினியூவஸாக இருக்கலாம், டீயும் வந்து டிஸ்கிரிட் கண்டினியூவஸாக இருக்கலாம். பட் அதெல்லாம் ஒரு பர்டிகுலர் கேஸ் எடுக்கிறோம், அதுதான் மார்கோ செயின். ஸோ இப்போ மார்கோ செயின்னா என்ன? எக்ஸ் ஆஃப் டி பி ஏ மார்கோ ப்ராசஸ் விச் ப்ராசஸ் மார்கோ ப்ராப்பர்ட்டி அண்ட் விச் டேக்ஸ் ஒன்லி டிஸ்கிரிட் வேல்யூஸ். பார்த்தீங்களா, ஏதாவது வந்து டி வந்து டிஸ்கிரிட்டாகவும் இருக்கலாம், கண்டினியூஸாகவும் இருக்கலாம். பட்டு அந்த எஸ் இருக்கு இல்லையா, சாம்பிள் ஸ்பேஸ் எஸ், அது வந்து ஒன்லி டிஸ்கிரிட் வேல்யூ மட்டும்தான் இருக்கணும். தென் எக்ஸ் ஆஃப் டி இஸ் கால்டு த மார்கோ செயின். ஸோ இதனுடைய நொட்டேஷன் என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஆஃப் என்னன்னு எழுதலாம், எக்ஸ் ஆஃப் டி எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். we define the Markov chain as follows. எப்படி அந்த மார்கோ செயினை டிஃபைன் பண்ணதுன்னு பார்ப்போம். லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்ததே தான் மார்கோ ப்ராசஸோட அதே டெஃபினிஷன் தான், பட்டு ஜஸ்ட் இங்கே சின்ன ஸ்மால் சேஞ்ச் மட்டும். ஸோ எக்ஸ்என் ஈக்குவல் டு அங்கே என்ன எழுதணும், எக்ஸ்டி ப்ளஸ் ஒன்னு எழுதணும். ஸோ இங்கே ஏஎன்னு எழுதணும். ஸோ xn equal to an, xn minus 1 equal to an minus 1, xn minus 2 equal to an minus 2, x naught equal to a naught. ஸோ இதில் இது வந்து ஃபியூச்சர் ப்ராசஸ், இது ப்ரெசன்ட் ப்ராசஸ், இதெல்லாம் வந்து இந்த xn minus 2லேருந்து x naught வரைக்கும் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பாஸ்ட் ப்ராசஸ். ஸோ நம்மளுக்கு கான்செப்ட் தெரியும் என்னென்னு. இந்த கான்செப்ட் என்னது, த ஃபியூச்சர் ப்ராசஸ் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த ப்ரெசன்ட் ப்ராசஸ், இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஆல் த பாஸ்ட் ப்ராசஸஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த xn minus 2 அப் டு x naught வரைக்கும் தூக்கிட்டு ஒன்லி இந்த ரெண்டை மட்டும் எழுதுகிறோம். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இது ஒன்லி கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியாக மட்டும்தான் எழுதணும். இது கமா போட்டு எழுதிடாதீங்க. கமா போட்டு எழுதுனீங்கன்னா அது என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷன் லா ப்ராபபிலிட்டி ஃபார்மெட்டுக்கு வந்துடும், அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏபி ஃபார்மெட்டுக்கு வந்துடும். பட் நம்ம எப்படி எழுதணும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பை பி ஃபார்மெட்டு தான் எழுதணும். Then the process xn n equal to 0 1 2 3 is called the Markov chain. So இங்கே a0 a1 a2 an are called the states of the Markov chain. இதில் முக்கியமான நோட் இது தான். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, எக்ஸாம்பிளில் கூட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் xn equal to an கமா போட்டு எழுதிடுவாங்க, xn minus 1 equal to an minus 1. ஸோ இதுதான் வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இப்படி எழுதுனா தான் மார்கோ செயின். இந்த மாதிரி எழுதுனா மார்கோ செயின் கிடையாது, இது மல்டிப்ளிகேஷன் லா ஆஃப் ப்ராபபிலிட்டி. பட்டு இதிலிருந்து நம்ம மார்கோ செயின் எழுதலாம். எப்படி எழுதலாம், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏபி, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏபி நம்மளுக்கு தெரியும், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பை பி இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வென் பி இஸ் ஏ இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் பி. இந்த மல்டிப்ளிகேஷன் லா ப்ராபபிலிட்டி கான்செப்ட்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு ஒன் ஸ்டெப் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. ஒன் ஸ்டெப் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டிங்கிறது என்னன்னா, the conditional probability of xn equal to aj, xn minus 1 equal to ai is called the one step transition probability from state ai to state aj. இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்டெப்புன்னா என்ன, ஸ்டேட்டுன்னா என்னன்னு. ஸ்டெப்புங்கிறது என்னது, இந்த n-1லேருந்து இந்த n-க்கு ஜம்ப் ஆகிறதுக்கு பேர் ஸ்டெப்பு. இப்போ எத்தனை ஸ்டெப் இது ஜம்ப் ஆகுதுன்னு பார்க்கலாமா? எப்படி இது ஸ்டெப்பை நம்ம கால்குலேட் பண்ணுறது? ஒன்றும் இல்லை, ஃப்யூச்சர் ப்ராசஸோட இந்த ஸ்டெப்பிலிருந்து இந்த ப்ரெசன்ட் ப்ராசஸ் இருக்கிற ஸ்டெப்பை மைனஸ் பண்ணால் வர்றது தான் வந்து ஸ்டெப்பு. ஸோ இப்போ ஃப்யூச்சர் ப்ராசஸோட ஸ்டெப்புன்னா n, ப்ரெசன்ட் ப்ராசஸோட ஸ்டெப்புன்னா n-1. ஸோ n-லேருந்து n-1 கழிச்சிருங்க, ஒரு ஸ்டெப்பு வரும். ஸோ இங்கே எத்தனை ஸ்டெப்பு ஜம்ப் ஆகுது, ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் ஜம்ப் ஆகுது. இன் ஜென்ரலாக இந்த ஃப்யூச்சர் ஸ்டெப்போட ஸ்டேட் வந்து எப்படி எழுதலாம், ஏஜேன்னு எழுதலாம். இன் ஜென்ரலாக எழுதிக்கங்க, ஏஜேன்னு எழுதலாம். ஸோ எவ்ரி டைம் ஏஜே தான் எழுதணுமா அப்படின்னா தேவையே கிடையாது, சிம்பிளி ஜே மட்டும் எழுதுங்க போதும். அதே மாதிரி தான் இங்கேயும் இதனுடைய வேல்யூஸ் வந்து ஏஐன்னு எழுதுறீங்க, சிம்பிளாக ஐன்னு எழுதிங்க. இஸ் கால்டு ஒன் ஸ்டெப் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. ஸோ இது எத்தனை ஸ்டெப் இது ஜம்ப் ஆகுது, ஒரே ஒரு ஸ்டெப் ஜம்ப் ஆகுது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஜம்ப்புன்னு சொல்லக்கூடாது, டிரான்சிஷன். ஒரு ஸ்டெப்பு டிரான்சிஷன் ஆகுது. ஸோ அதனால் ஒன் ஸ்டெப் டிரான்சிஷன், இதுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதனால தான் ஒன் ஸ்டெப் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டின்னு சொல்கிறாங்க. இஸ் கால்டு த ஒன் ஸ்டெப் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. எங்கேருந்து இது வரைக்கும், ஸ்டேட்டு ஏஐலேருந்து ஸ்டேட் ஏஜேவுக்கு அட் த nth ஸ்டெப்பு. ஸோ இப்போ n-1 ஸ்டெப்லேருந்து nth ஸ்டெப்புக்கு போகுது. ஸோ இதை எப்படி டினோட் பண்ணலாம், Pijn-1 to n. ஸோ இந்த ஃபார்மெட்டை அப்படியே இந்த ஃபார்மெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். எப்படி அதை கன்வெர்ட் பண்ணலான்னு பார்ப்போம்.
n ஸ்டெப் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி இதே கான்செப்ட் தான். ஸோ இங்கே என்னது n-1லேருந்து n-க்கு டிரான்சிஷன் ஆகுது, 1 ஸ்டெப் டிரான்சிஷன் ஆகுது, அது 1 ஸ்டெப்பு. இப்போ இந்த n தூக்கிட்டு இங்கே 0ன்னு எழுதுனா அதுதான் வந்து n ஸ்டெப் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. ஸோ எவ்வளோ ஸ்டெப்ஸ் இங்கே வந்து ஜம்ப் ஆகுது, n ஸ்டெப் வந்து ஜம்ப் ஆகுது, n ஸ்டெப் டிரான்சிஷன் ஆகுதா. இதை வேல்யூஸ் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் எழுதலாம், 1ன்னு எழுதுங்க, 2ன்னு எழுதுங்க, ஏதோ ஒன்று எழுதுங்க. பட்டு இன் ஜென்ரலாக இது வந்து ஜே ஃபியூச்சர் ஸ்டெப்போட ஸ்டேட் வந்து ஜேன்னு எழுதுவாங்க, ப்ரெசன்ட் ஸ்டெப்போட ஸ்டேட் வந்து ஐன்னு எழுதுவாங்க, அவ்வளோதான். ஸோ இது n ஸ்டெப் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டியை எப்படி நம்ம ஜென்ரலாக எழுதலாம், pij n-ன்னு எழுதலாம், pij n. p வந்து சஃபிக்ஸில் இருக்கணும், pij சஃபிக்ஸு, சூப்பர் ஸ்கிரிப்டில் வந்து n எழுதணும். இஃப் த ஒன் ஸ்டெப் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி, இது வந்து ஒரு சிம்பிள் இதுதான் டெஃபினிஷன், அவ்வளோதான். ஹோமோஜீனியஸ் மார்கோ செயின்னா என்னங்கிறது டெஃபினிஷன். இஃப் ஒன் ஸ்டெப் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி டஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஸ்டெப் pij n-1 to n equal to pij m-1 to m, the Markov chain is called the homogeneous Markov chain. அதாவது ஏதோ ஒரு நம்பர், இது n-1லேருந்து n-க்காவது போட்டோம், 1லேருந்து 2க்காவது போட்டோம், m-1லேருந்து m-க்காவது போட்டோம், ஏதோ ஒரு ஸ்டெப்புலேருந்து அது 1 ஸ்டெப்பாக இருக்கணும். இப்போ எல்லா 1 ஸ்டெப் டிரான்சிஷனும் சேமாக இருந்தால், இப்போ n-லேருந்து n-1லேருந்து n-க்கு போகிறதுக்கும் m-1லேருந்து m-க்கு போகிறதுக்கும் ப்ராபபிலிட்டி ஒரே ப்ராபபிலிட்டியாக இருந்தால் அதுக்கு பேர் ஹோமோஜீனியஸ் மார்கோ செயின். ஸ்டெப் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி ஜென்ரல் ஃபார்மெட். சரி, இப்போ அந்த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டினா என்னென்னு பார்த்தோம். n ஸ்டெப் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி, 1 ஸ்டெப் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அதை எப்படி ஜென்ரலாக எழுதணும்? ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி தானே எழுதுவோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் xn ஈக்குவல் டு ஜே, எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஐ. இதை லாஸ்ட் ஸ்லைட்லேயே சொன்னேன், எவ்ரி டைம் ஏஜே ஏஐன்னு எழுத வேணாம், சிம்பிளாக என்ன எழுதலாம், ஜே ஐன்னு எழுதலாம். ஸோ இதை எப்படி எழுதலாம், இந்த ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம், ரொம்ப சிம்பிளாக. இப்போ எவ்ரி டைமும் இது மாதிரி எழுதணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கு பதிலாக இந்த ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம். எப்படி இதிலேருந்து இதுக்கு வருது. ஸோ இங்கே பாருங்கள், இது என்ன ஸ்டேட்டு ஃபியூச்சர் ஸ்டேட்டு, இது ப்ரெசன்ட் ஸ்டேட்டு. எத்தனை ஸ்டெப் இருக்குது, n ஸ்டெப் இருக்குது. இந்த 0லேருந்து n ஏற்கனவே சொல்லியிருக்கேன். n எப்படி ஸ்டெப்பு கண்டுபிடிக்கணும், ஃபியூச்சர் ஸ்டெப்புலேருந்து ப்ரெசன்ட் ஸ்டெப்பை கழிச்சா வரது தான் ஸ்டெப், அது டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டியோட ஸ்டெப்பு, ஓகேவா. அப்போ n-லேருந்து 0 போச்சுன்னா n, அப்போ n ஸ்டெப் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. ஸோ இன் ஜென்ரலாக எப்படி எழுதணும், p பாருங்கள், p எழுதிங்க, சப்ஸ்கிரிப்டில் வந்து ப்ரெசன்ட் ஸ்டேட் என்னன்னு தெரியும் உங்களுக்கு, i. ஸோ i இங்கே எழுதிட்டுமா. அப்புறம் ஃபியூச்சர் ஸ்டேட் என்ன, j. அந்த ஃபியூச்சர் ஸ்டேட்டு j எடுத்து எழுதிட்டு ஸ்டெப்பு வந்து சூப்பர் ஸ்கிரிப்டில் எழுதுங்க. ப்ரெசன்ட் ஸ்டேட் i, ஃபியூச்சர் ஸ்டேட் j, ஸ்டெப் என்னது, ஸ்டெப் என்ன, இங்கே ஃபியூச்சர் ஸ்டெப் மைனஸ் ப்ரெசன்ட் ஸ்டெப் n-0 ஈக்குவல் டு n எழுதிக்கலாம். ஸோ இப்போ இன்கேஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் xn ஈக்குவல் டு j, xn-1 ஈக்குவல் டு i இஸ் அ ஒன் ஸ்டெப் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. இன்கேஸ் 1 ஸ்டெப் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டியாக இருந்தால் எப்படி எழுதலாம், இங்கே n இருக்கு இல்லையா, இந்த இடத்துல n இருக்கு இல்லையா, n-க்கு பதிலாக 1ன்னு எழுதிக்கலாம். சரி, 1 இருந்தால் அது எழுதணுமா அப்படின்னா தேவையில்லை, சிம்பிளாக pij எழுதினாலே அது 1 ஸ்டெப்பு தான், ஓகேவா. 2 ஸ்டெப் 3 ஸ்டெப்னா தான் நீங்கள் அதை வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல எழுதணும் பர்டிகுலராக. அது 1 ஸ்டெப்பாக இருந்தால் நீங்கள் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. பட் 0 ஸ்டெப்பாக இருந்தால் கண்டிப்பாக எழுதணும், 0 ஸ்டெப்புன்னு அதை கன்சிடர் பண்ணணும். பட் 1 ஸ்டெப்பாக இருந்தால் நம்மளுக்கு அது தேவையில்லை. ஸோ 0 ஸ்டெப் அண்ட் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் n ஸ்டெப் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டின்னா என்னன்றது இன்னும் விளக்கமாக இனி வர்ற ஸ்லைடில் எல்லாம் பார்ப்போம். தேங்க்யூ.